நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் வீக் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு, வீக் ஆகி தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு கீழே பிரேக் ஆகிருக்கு. நான் சொல்லியிருந்தது இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதற்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அப்சைடு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கீழே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, டவுன் சைடு தான் வந்திருக்கு. சரிங்களா, இருந்தாலுமே மார்க்கெட் டவுன் சைடு வந்த மார்க்கெட் 24,500 அப்படிங்கிற லெவலில் நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்கு. 24,500 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ஒன்ஸ் மார்க்கெட் ஓவரால் நல்ல ஒரு 1000 சம்திங் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. 1000 பாயிண்ட் ஏறின மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே அதற்கு என்ன ரீசன்னா, ட்ரெண்டை எப்போதும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஒரு ஃபால் வரும். ஒரு சின்ன சினாரியோ பாருங்கள், காலோட ப்ரீமியமும் புட்டோட ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகும்போது ப்ரீமியம் இமிடியேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மார்க்கெட் புட் சைடு வந்துக்கிட்டே இருந்தாலும் புட்டோட ப்ரீமியம் இன்றைக்கெலாம் பெருசாக மூவ்மெண்ட் கிடைக்கல. அப் சைடு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ரெக்கவரி ஆகுது. மார்க்கெட் சின்னதாக கீழே வந்தாலும் திருப்பி ரெக்கவரி ஆகுது, திருப்பி சின்னதாக கீழே வந்தாலும் ரெக்கவரி ஆகுது. ஹையிலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் போன ஹை பார்த்தீங்கன்னா 24,800, ஆனால் மார்க்கெட் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 600. இந்த ஒரு 150 பாயிண்ட்லேயே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 1000 பாயிண்ட்ஸ்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஆனால் அந்த மாதிரியான ப்ராஃபிட் புக்கிங் இப்போதைக்கு வர காணும். அதற்கான ரீசன் ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அகைன் மார்க்கெட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சினாரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல புல்லிஷில் இருக்குது. அந்த பேங்க் நிஃப்டியோட புல்லிஷ்னஸ் நிஃப்டியை மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் 24,768 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,858 இந்த ரேஞ்சும் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே அந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு இது ஓவரால் ட்ரெண்டு. மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு. அதெல்லாம் நம்ம வீடியோவில் நான் அப்பப்போ சொல்லுவேன். சரிங்களா, இப்போதைக்கு ப்ரைமரி ட்ரெண்டு இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வருது அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்டே மார்க்கெட் இது வரைக்கும் இந்த 24,800 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த 24,800 பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெண்ட் காமிக்குது. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை நான் ஒரு சப்போர்ட்டு வச்சுக்கிறேன். இந்த லெவலில் மார்க்கெட் 500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலில் நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா, 24,500 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,350 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த எல்லோ ஜோன் பார்த்துக்கோங்க. இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இங்கேருந்து ஏறின மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். இதை எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் இப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா மேலே ஏறிக்கிட்டு வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஒரு மேலே போன மார்க்கெட் இமிடியேட்டாக கீழே வராமல் ஸ்ட்ராங்காக அப்சைட்லேயே கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் மேலே போகும். அந்த பேட்டர்னை கூட நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
ஓகே, இதே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புல்லிஷில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு மேல் சைடு தான் பிரேக் அவுட் ஆக பார்க்கும். இப்போ கீழேருந்து மேலே வந்த மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலையுமே வந்து பாருங்கள், ப்ரீமியம் ட்ரெண்ட் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ட்ரெண்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கும் போது பிரேக் அவுட் வந்து எப்படி ஆகுது, இந்த இடத்துல வந்து பாருங்கள், ட்ரெண்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் மேலே, கன்சல்டேஷன் ஆகி மேலே பிரேக் அவுட்டு, திருப்பி கன்சல்டேஷன் ஆகி மேலே பிரேக் அவுட். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் மேலே வர மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆகும். இப்போ இதுலேயுமே வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மேலே போகிற மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு, கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட்டு, திருப்பி மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா சைட்வேஸில் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகுது, அகைன் மேலே போகும். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டு. சரிங்களா? இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 53,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படின்னா 55,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,684 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 52,140, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. சரிங்களா? இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம்ல, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே போணுச்சு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் இந்த ஹை வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த சேனல் வந்து 25,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 24,800 அப்படிங்கிற இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 25,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 25,200 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,560 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபின் நிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, மிட் கேப் பார்க்கும். மிட் கேப் வந்து ஒரு தனி ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எக்ஸ்பீரியன் நிறுத்தினதும் போதும் மிட் கேப்புக்கு அது ஒரு தனி ரூட்டை ஃபாலோ பண்ணி அது பற்றி போயிட்டே இருக்குது. ஆல் அவுட்டாக போதும் அப்படிங்கிற மாரி அது என்ன ஆகுது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இதே எக்ஸ்பீரியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிவிடுவாங்க, கன்சல்டேஷன் பண்ணி நிறுத்திடுவாங்க. சரிங்களா? இந்த ரேஞ்சில் வந்து அப்படியே இந்த லைனை நூல் பிடிச்ச மாரி போயிட்டே இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். இந்த மிட் கேப் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டு. ஓகே, இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 19 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் 13,000 அப்படிங்கிற லெவலில் 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. அகைன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 13,128. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த சேனலும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும். இந்த லெவல் வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும். 13,500 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் 13,128. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 13,200. இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற போது 12,928. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,725. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,527. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி போலவே தான் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் ட்ரெண்டுக்குள்ளார வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 82,300 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 83,362 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 84,166 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு 80,500, அடுத்தது 79,850. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,000, 79,200. இந்த ரேஞ்செலாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 78,500. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிக்கிட்டே அகைன் இந்த டபுள் டாப் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? நல்லாவே வந்து
கொஞ்சம் மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் எதிர்பார்ப்பு. இன்னும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு கீழே வரணும் அப்படிங்கிற மாரி எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் மார்க்கெட்டில் வந்து கிடையாது. சரிங்களா? நீங்களும் இதே போல் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளாஸஸ்க்கான டீட்டெயிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு சில ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம மூலியமாக கற்றுக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேணாம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஃப்ரீ ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதில் 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதில் கிடைக்கும். அதை விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனாலாம் யாராலையும் சொல்ல முடியாது. நடக்காமல் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 month வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. சரிங்களா? இது என்னோடய பர்சனல் அட்வைஸு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மேலும் இது போன்ற வீடியோக்கள் போடுவதற்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.